எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரியல் டாக்ஸ் வித் ரத்தி. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் இஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் சொல்லணும். ஐ எம் ஸ்லோலி கெட்டிங் தேர் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். எஸ், லெசன் 7 தெரப்பி ஹெல்ப் மீ டு லெட் கோ. நம்ம எல்லாருக்குமே சம் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு லெட் கோன்னு இருந்திருக்கும். எனக்கும் அப்படி இருந்திருக்கு. இது ஏதோ ஒரு வேல்யூபிள் பொசிஷன் மாதிரி அதை விடுறதுக்கு மனசே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இது நம்மள டேமேஜ் பண்ணுதுன்னு தெரிஞ்சும் நம்ம அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டே வந்திருப்போம். இந்த பீப்புள், எமோஷன்ஸ், ஃபைட்ஸ், அன்ஸ்போக்கன் திங்ஸ், இந்த மாதிரி பெரிய பேகேஜஸை ரொம்ப நாள் நானும் தூக்கிட்டு ஓடிட்டே இருந்திருக்கேன். அட் சம் பாயிண்ட் தெரப்பி மேட் மீ ஃபீல் லைக் இட்ஸ் நாட் அபவுட் லூசிங், இட்ஸ் அபவுட் ஃப்ரீயிங் யுவர் செல்ஃப். ஸோ இந்த படத்துல சொல்ற மாதிரி வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்ன்ற மாதிரி வருவாங்க, டேமேஜ் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இது ஒரு பேட்டர்னா என் லைஃப்ல இருந்துட்டே இருந்தது. நான் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணேன். ஸோ இதை எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்னு நான் சூஸ் பண்ண ஒன் ஆஃப் த திங் இஸ் ரைட்டிங். ஸோ இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு, என்னை யாராவது ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னா மலமலன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுற மாதிரி அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு லெட்டரா எழுதிடுவேன். எனக்கு என்ன தோணுச்சு, நான் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், என்னை எப்படி நீ பிட்ரே பண்ண, எனக்கே இது ஓகேவா இல்லை அப்படின்ற எல்லா எமோஷன்ஸையும் எழுதிட்டு அழணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சோண்டு அழுதுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த லெட்டரை அப்படியே கிழிச்சு போட்டுருவேன். ஸோ இந்த ப்ராசஸ்ல இட் டசன்ட் மீன் அந்த எமோஷன்ஸோ இல்லை அதை நான் யாருக்காக எழுதணும் அவங்க எனக்கு முக்கியம் இல்லைன்னு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ ஹவ் அக்செப்டட் தெம். I have accepted the situation as well. Letting go actually doesn't mean forgetting, it's actually forgiving. Sometimes friendships-லயும் relationship-லயும் நம்மள நாம forgive பண்ணிக்கிறது essential-ஆ இருக்கும். இந்த மாதிரி friendship or relationship-அ let go பண்றது is not a one-time action, it's a process. And in my journey, I realized healing is cyclical. நம்ம வேண்டாத விஷயங்களை விட்டு கொடுக்கும் போது புது விஷயங்களுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கறதா தான் அர்த்தமாகும். அண்ட் மெமரிஸ் டெஃபினெட்லி பிளே அ மேஜர் ரோல். நம்ம ஏற்கனவே விசிட் பண்ண இடத்துக்கு திருப்பி போகும்போது, இல்ல ஒரு பாட்டு கேட்கும் போது, இல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ்ஷை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அண்ட் தட் மெமரிஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆர் absolutely okay to be felt. In the journey I realized that some friendships and relationships are really not meant to be. சில பேர் நம்மளோட லைஃப்ல ஒரு ஃபேஸ், அவ்வளவுதான். சம்டைம்ஸ் அதுல ஒன்றும் இல்லை, கீழே போட்டுன்னு சொல்லி கடந்து போக பழகிக்கணும். Remember, letting go is not losing someone, but finding yourself. Thank you for being in my journey. This is Real Talks with Rati and all of the therapies in my life. What did therapy do to me?